தகப்பன் தோட்டக்காரராய் காணப்படுகிறாரே. என் மகனே மகளே, உனக்காக தான் நான் மரித்தேனே, உனக்காக தான் நான் உயிர் தெழுந்தேனே, உன் பாவத்தை மன்னிப்பதற்காக, ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திற்குள்ள நான் வந்த தேவ ஆட்டுக்குட்டியாய் உனக்குள்ள காணப்படுகிறேனே. My father is guardian. அவர் என்னை கேட்பார், நீ எனக்குள்ள இராத போயிட்டினால் அவர் உன்னை வெட்டி அக்கினிக்குள்ள போடுவார் என்று தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் யாருக்குள்ள காணப்படணும்? நாம் யாருக்குள்ள காணப்படணும்? பிரியமான தேவச்சனமே, நாம் யாருக்குள்ள காணப்படணும்? இயேசுவுக்குள்ள சொல்லுங்க வாயை திறந்து. யாருக்குள்ள காணப்படணும்? யாருக்குள்ள காணப்படணும்? King Jesus Christ. Hallelujah. King Jesus Christ ஓடு நம்ம காணப்படணும். அவர் மன்னிக்கிறார், அவர் மறக்கிறார், நம்மளை அனைத்து சேர்த்துக் கொள்ளுகிறார். பிதா எப்படி இருப்பாரோ? பிதா எப்படிப்பட்டவர்? தோட்டக்காரர். பிதா எப்படிப்பட்டவர்? தோட்டக்காரர். தோட்டத்தை வேவு பார்க்க வருவார், உன் உள்ளத்தை வேவு பார்க்க வருவார். நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியா இல்ல உலகத்துடைய காரியத்தில் இருக்கிறியா? பிதா தோட்டக்காரர் ஆராய்ந்து அறிவார். நீ கிறிஸ்துவுக்குள்ள காணப்பட்டால் இன்னும் உனக்கு ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறார், இன்னும் உன்னை அபிஷேகம் செய்கிறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக ஆண்டவர் வழி செய்வார். நீ கிறிஸ்துவுக்குள் காணப்படாத பொழுது, பிதா தோட்டக்காரர் வந்து உன் உள்ளத்தை பார்க்கும் பொழுது, நீ கிறிஸ்துவுக்குள் இல்லாவிட்டால் கிறிஸ்து ஒண்ணுமே செய்ய முடியாது. தோட்டக்காரர் வந்து தேவையானதை வைத்துக் கொண்டு தேவையில்லாததை வெட்டொண்டு அக்கினியில் சுட்டரிக்கப்படும். முடிவேன். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ ஜீவ மார்க்கத்தில் நம்ம வாழணும். அதை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். I am there. என்ன சொல்றாருங்க? Real vine. And my father is the guardian. The guardian வருவார். பிதா வருவார். தோட்டக்காரர் வருவார். என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க தேவ பிள்ளைகளே? கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் 4ஆம் வசனத்தை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. My daddy is coming soon. என் தேவன் வரப்போகிறார். தோட்டக்காரர், நீ என்னில் நிலைத்திருப்பா. நீ என்னில் நிலைத்து இருந்தால் மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ள நீ என்ன பண்ண முடியும்? போக முடியும். ஹல்லேலூயா. இப்போ டுடே நீ வாழ்ந்திருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது? டுடே உன்னுடைய லைஃப் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? சிம்பிளி அது ஒரு போராட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு எப்படி காணப்படுகிறது என்றால் நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், நீ என்னில் நிலைத்திருக்கும் பொழுது நித்திய ஜீவன் அழிவில்லாத ஒரு வாழ்க்கையில நீ என்னோட இருப்பாய், என் பிதாவின் பக்கத்துல நீ இருப்பாய் என்று கர்த்தர் உங்களுக்குள்ள உரைக்கிற தேவ வார்த்தையால் காணப்படுகிறது. அதான் படிங்க, என்னில் நிலைத்திருங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, டாடி சொல்றாரு, பேசுறாரு, நானும் உங்களை நான் என்ன பண்ணிருப்பேன்? நிலைத்திருப்பேன் என்றாருங்க. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருங்க, நானும் அப்ப உங்களுக்குள்ள என்ன பண்ண போறேன்? நிலைத்திருப்பேன். உங்க கூடவே நான் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். உன்னை விட்டு நான் கைவிட மாட்டேன். நீ எங்க போனாலும் வந்தாலும் உனக்குள்ள நான் காணப்படுவேன் தேவ பிள்ளைகளே என்று கர்த்தர் உரைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நான் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது கொடியானது திராட்சை செடியில நிலைத்து இராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நமக்கு நல்ல புதிய ஞானத்தை, அறிவை ஊட்டுகிறவராய் இருக்கிறார். தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள காணப்படணும். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கொடியானது செடியில நிலைத்து இராவிட்டால் அது தானா என்ன ஆகுதுங்களா? கனி. அப்ப நம்ம எதுல நிலைத்திருக்கணும் தேவ பிள்ளைகளே? செடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கணும். கிறிஸ்துவோட தேவ பிள்ளைகளோட காணப்படணும். வேதத்துல காணப்படணும்.
சபையாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியத்தை காணப்படணும். சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் கொடுக்கணும். அதுதான் அந்த 9 கனிகள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல உரைக்கப்பட்ட வார்த்தை அந்த 9 கனிகள் நமக்குள்ள காணப்படணும். அதில் அன்பே மிக பெரியதாய் காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, அப்போ என்னில் நிலைத்திராவிட்டால் அந்த கொடியானது செடியில் விட்டு போனால் அது தானா என்ன பண்ணுதுங்க? கனி படிங்க. அதுக்கு கனி கொடுக்காத மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்து இராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்து இராவிட்டால் நீங்களும் என்ன பண்ண முடியாது? நம்மளும் கனி கொடுக்க முடியாதுங்க. கனி கொடுக்க முடியாது. கர்த்தருக்குள்ள நீங்க இல்லைன்னா உன் பிள்ளைங்க கனி கொடுப்பாங்களா? இல்ல உன் கணவன் கனி கொடுக்க முடியுமா? மனைவி கொடுக்க முடியுமா? யாராலும் கொடுக்க முடியாது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நல்ல ஒரு கனி கொடுக்க முடியும். உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். நீங்க வெளிச்சத்துல இருப்பீங்க. உங்களுக்குள்ள இருள் நீங்கும். பரலோக ராஜ்யத்திலே பிதாவுடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்ய போகிறாங்க? பிதாவின் பக்கத்துல நம்ம அமர போகிறோம். கிறிஸ்து நமக்காக போராடுகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்து நமக்காக ஜெயத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் சொல்றாருங்க, எனக்குள்ளே இரு மகனே, எனக்குள்ளே இரு மகளே, என்னை விட்டு நீ போகாத. என்னை விட்டு நீ போயிட்டு நீ பாவத்துல போயிடுவ. சாபம் உனக்குள்ள காணப்பட்டுடும். பரலோக ராஜ நித்திய ஜீவனுக்குள்ள உன்னால வர முடியாது. தயவு செய்து மகனே மகளே, இருதயம் கலங்காத இருக்கிறதுக்கு, நீ பயப்படாத இருக்கிறதுக்கு நீ என்னைக்கு நிலைத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். பாருங்க, மீண்டும் 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 சொல்றாரு. I am the real vine. My father is guardian. Hallelujah. கரங்களை தட்டலாமா? Hallelujah. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மீண்டும் வாசிங்க 5வது வசனத்தை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களோட காணப்பட்டால் மாத்திரம்தான் உங்களால எல்லாம். எதுவுமே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் உங்களுடைய நோய்கள் சுகமாகாது. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள காணப்பட்டாதான் உங்க வியாதி சுகமாகும். உங்களுக்குள்ள பிசாசு பிடித்திருந்தாலும் ஓடும். அந்த நாமத்துல மாத்திரம்தான் வல்லமையை தேவன் அருள செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அதுதான் சொல்றாரு, என் நாமம் இல்லாம நீ எதுவுமே செய்ய முடியாது. நோய் சுகமாகாது. உன் பாவம் மன்னிக்கப்படாது. பரலோகம் செல்ல முடியாது. என் நாமத்தை நீ மகிமைப்படுத்து. என் நாமத்தை நீ தேற்றுக்கொள். என்னோட நீ இரு. என் மத்தியில நீ வாசம் பண்ணணும்னா நீ என்னோட கூட நீ இருக்கணும். கர்த்தர் அதுதான் சொல்றாருங்க. அந்த வார்த்தையோடு அழகா சொல்றாருன்னா, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்கு எவ்வளவு மேன்மையானதா இருக்கிறார் பார்த்தீங்களா? இயேசு நமக்கு எவ்வளவு தேவையானவராய் காணப்படுறார் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள காணப்படுற தெய்வமா காணப்படுகிறார். அது மாற்றம் இல்லை, அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்டது என்றால், அந்த பிதானவர் காடின்ஸ் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்படின்னா, அவர்களுக்காக நாம் மரித்த எல்லாருமே அந்த பிதாவுடைய மத்தியில இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதுக்கு தான் என்னை இல்லாமல் நாமம் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. செடியா இருக்கிறேன் கூட நீங்க கொடியா எப்பொழுதும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுங்க என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.